நகர வீதிகள் குளிர்ந்த காலை காற்றில் விழித்துக் கொண்டிருந்தன. 21 வயது சிறுமியான நேஹா தனது ஸ்கூட்டரில் கல்லூரிக்குச் சென்று கொண்டிருந்தாள். அவள் ஜீன்ஸ் மற்றும் குர்தி அணிந்திருந்தாள். அவளுடைய தலைமுடி தளர்ந்து முகத்தில் லேசான புன்னகையுடன் சாதாரணமாக தெரிந்தாள். முழு காவல் நிலையத்தையும் அதிர வைக்கும் ஒரு ரகசியம் அவளிடம் இருந்தது, யாருக்கும் தெரியாது. நேஹாவின் தந்தை மாவட்ட நீதிபதி அஜய் குமார் நகரத்தின் மிகவும் கண்டிப்பான மற்றும் நேர்மையான அதிகாரி. ஆனால் நேஹா தனது அடையாளத்தை ஒருபோதும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மக்கள் தனது தந்தையின் நிலையை அல்ல, தனது குணங்களுக்காகவே தன்னை அறிந்து கொள்வதற்காக அவள் எப்போதும் தன்னை ஒரு சாதாரண பெண்ணாகக் காட்டிக் கொண்டாள். குழந்தை பருவத்திலிருந்தே நேஹா ஒரு சமூக சேவகியாக வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று கனவு கண்டாள். கல்லூரியில் அவள் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் ஒரு அரசு சாரா நிறுவனத்தில் தொடர்புடையவள். அவளுடைய அம்மா எப்போதும் அவளிடம், மகளே, உலகில் நிறைய அநீதி இருக்கிறது, ஆனால் தைரியத்துடன் போராடு என்று சொல்வாள். நேஹா அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டாள். அன்று நேஹா கொஞ்சம் அவசரத்தில் இருந்தாள். அவள் கல்லூரிக்கு ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. அவள் ஹெல்மெட் அணிய மறந்துவிட்டாள். வழியில், இது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது, இது ஒரு குறுகிய தூரம்தான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் விதி வேறு திட்டங்களை வைத்திருந்தது. அவர் சந்தையை கடக்கும்போது சாலையோரத்தில் 4 அல்லது 5 போலீசார் வாகனங்களை சோதனை செய்வதைக் கண்டார். ஜேவர்களில் சப்இன்ஸ்பெக்டர் விக்ரம் யாதவ் தன்னிச்சையான செயல்களுக்கு பெயர் பெற்ற அதிகாரி. விக்ரம் சீருடை தன்னை ஒரு கடவுளாக்குவதாக நம்பினார். அவர் அப்பாவி மக்களிடமிருந்து பலமுறை லஞ்சம் வாங்கி சிறிய குற்றங்களுக்கு கூட கடுமையான தண்டனைகளை விதித்தார். அவரது சக கான்ஸ்டபிள்கள் அவருடன் உடன்பட்டனர். பயம் அவனை ஆட்கொண்டது. விக்ரம் நேஹாவின் ஸ்கூட்டரை பார்த்து சிரித்து கையை உயர்த்தி நிறுத்துமாறு சைகை காட்டினான். நேஹா வண்டியை நிறுத்திவிட்டு, என்ன ஆச்சு சார் என்று கேட்டான். அவன் குரலில் எந்த ஆணவமும் இல்லை, பணிவு மட்டுமே இருந்தது. விக்ரம் கூலாக, உங்க ஹெல்மெட் எங்கே மேடம் என்றான். நான் வேகமாக ஓட்டிக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், 2000 ரூபாய். நேஹா பணிவுடன் பதிலளித்தாள், சார், மன்னிக்கவும். அவசரத்தில் மறந்துவிட்டேன். அருகில் ஒரு கல்லூரி இருக்கிறது. தயவுசெய்து என்னை போக விடுங்கள். நான் 40க்கு மேல் இல்லை. ஒருவேளை அவன் புரிந்து கொள்வான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் விக்ரமின் முகம் கடினப்பட்டது. நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறாய், நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறாய். அதனுடன் அவன் கோபமாக நேஹாவின் கன்னத்தில் பலமாக அறைந்தான். நேஹா தடுமாறினாள். அவள் முகம் சிவந்தது. அந்த வலி அவமானத்தின் குத்தலாக இருந்தது. ஃப்ளாஷ்பேக்குகள் அவள் மனதில் தோன்றின. மகளே, என் அப்பா, மகளே, சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொல்லும் போது. ஆனால் இங்கே சட்டத்தை அமல்படுத்துபவரே அநீதி இழைத்துக் கொண்டிருந்தார். சிலர் சுற்றி கூடினர், ஆனால் யாரும் பேசத் துணியவில்லை. ஒரு வயதான மாமா தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார், ஆனால் பயத்தில் அமைதியாக இருந்தார். விக்ரம், இது உன் அப்பாவின் தெருவா? நீ சட்டத்தை மீறி நடக்கிறாய். நீ பதில் சொல்கிறாய். இப்போது எந்த சலான் இல்லை, என்னை நேராக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கத்தினார். நேஹா அதிர்ச்சியடைந்தாள். இவ்வளவு சிறிய தவறு இதற்கு வழிவகுக்கும் என்று அவள் நினைத்து பார்க்கவே இல்லை. ஐயா, தயவுசெய்து என்னை போக விடுங்கள். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, இந்த அபராதம் மிக அதிகம். ஆனால் விக்ரம் இன்னும் கோபமடைந்தான். நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னை போன்ற நிறைய பெண்களை பார்த்திருக்கிறேன். ஹெல்மெட் இல்லை, வேகம் மற்றும் அணுகுமுறை. இப்போது நான் உன்னை லாக்கப்பில் போடுவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது என்று பார்ப்போம். அருகில் நின்ற 2 கான்ஸ்டபிள்களிடம் சைகை காட்டினான். அவளை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். இன்று நாம் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். கான்ஸ்டபிள்கள் முன்னேறி நேஹாவின் கைகளை பிடித்தனர். நேஹா அவள் கைகளை விலக்கினாள். என்னை தொடாதே. நான் யார் தெரியுமா? உனக்கு நலம் வேண்டுமானால் என்னை போக விடு, இல்லையென்றால் நீ வருத்தப்படுவாய். விக்ரமின் முகம் சிவந்தது. அவன் மீண்டும் நேஹாவை நோக்கி நகர்ந்து அவளை மீண்டும் அறைந்தான். நீ அதிகமாக பேசுகிறாய். அவளை அழைத்துச் செல். நேஹாவின் இதயம் படபடத்தது. இது ஒரு கனவு இல்லையா என்று அவள் யோசித்தாள். அவள் எப்படி இங்கிருந்து வெளியேற முடியும்? அருகில் இருந்தவர்கள் அந்த காட்சியை பார்த்தார்கள். சிலர் தங்கள் தொலைபேசிகளை எடுத்து வீடியோ எடுத்தனர், ஆனால் யாரும் உதவவில்லை. நேஹாவை வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். வழியில் விக்ரம் அவளை தொடர்ந்து கேலி செய்து கொண்டே இருந்தான். காவல் நிலையத்தில் என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் பார். அவர்கள் வந்தவுடன் விக்ரம் சத்தமாக, நீங்க எல்லாரும் இறந்துவிட்டீர்களா என்று கேட்டான். ஒரு சிறப்பு விருந்தினர் வந்துவிட்டார். அவளை நன்றாக உபசரித்தார். ஒரு கான்ஸ்டபிள் தேநீர் கொண்டு வந்தார். விக்ரம் மேஜையில் அமர்ந்தார். இப்போ போலீஸோட அதிகாரத்தை உனக்கு காட்டுவோம். நீ சட்டத்தோட வேலை செஞ்சுட்டு இருந்தியா இல்லையா? இப்போ உன் இடம் உனக்கு புரியும். அவன் நேஹா மேல போய் புகார் கொடுத்தான்.
அராஜகம், போலீஸ் மேல தாக்குதல், போக்குவரத்து விதிகளை மீறுதல். பாரு, ரிப்போர்ட் ரெடி. இப்போ அவளை உள்ளே போடு. அவங்க மனப்பான்மை எல்லாம் நாங்க கழட்டிடுவோம். நேஹா அழுக்கு இருட்டான லாக்கப்பில் அடைக்கப்பட்டாள். அங்கே கொசுக்கள் சத்தம் போட்டன. துர்நாற்றம் மூச்சு விடவே கஷ்டமாய் இருந்துச்சு. நேஹாவின் கண்கள் கலங்கின. அவளிடம் போன் இல்லை. அவளை தொடர்பு கொள்ள வழியே இல்லை. அப்பா கண்டுபிடித்தால் என்ன செய்வது? ஆனால் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவள் யோசித்தாள். நேரம் கடந்து கொண்டிருந்தது. நேஹா லாக்கப் சுவர்களை வெறித்து பார்த்தாள். முன்னாள் கைதிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவள் இதயம் பயத்தாலும் கோபத்தாலும் நிறைந்திருந்தது. அப்போதுதான் ஸ்டேஷனின் சப்இன்ஸ்பெக்டர் ராகேஷ் சர்மா உள்ளே நுழைந்தார். அவர் விக்ரமின் முதலாளி, ஆனால் அதே அளவு ஊழல்வாதி. லாக்கப்பில் நேஹா இருப்பதை பார்த்து விக்ரமிடம், இந்த பெண் யார்? ஏன் அங்கே அடைக்கப்பட்டாள் என்று கேட்டார். விக்ரம் அலட்சியமாக பதிலளித்தார். ஐயா, அவள் ஹெல்மெட் இல்லாமல் ஸ்கூட்டரில் ஓட்டிக்கொண்டிருந்தாள். நான் அவளை நிறுத்தியபோது அவள் என்னை திட்டினாள். என்னை இடைநீக்கம் செய்வதாக மிரட்டினாள். அதனால்தான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க இங்கே அழைத்து வந்தேன். ராகேஷ் சிரித்தார். சரி, அவங்க மனப்பான்மை அதிகம். அவங்க தங்களை சட்டத்தை விட உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறாங்க. உண்மையான காரணம் தெரியாமல் நேஹாவை அவமதிப்புடன் பார்த்தார்கள். இங்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வீண் என்பதை நேஹா புரிந்து கொண்டாள். அவள் அமைதியாக அமர்ந்தாள். ஆனால் இந்த அநீதியை பொறுத்துக்கொள்ள மாட்டேன் என்று மனதிற்குள் உறுதியாக இருந்தாள். மணிநேரங்கள் கடந்துவிட்டன. நேஹா எப்படி வெளியே செல்வது என்று யோசித்துக்கொண்டே லாக்கப்பில் அமர்ந்தாள். அப்போதுதான் காவல் நிலைய